அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, உள்ளத்திலே நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களில், அதாவது ஈமான் என்ற அடிப்படையில் அனைவரும் சமமானவர்களாக இருக்க மாட்டார்கள். அதில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. இஸ்லாமிய அடிப்படையில் நம்ம எல்லாரும் மூமின்கள் என்று சொன்னாலும் ஒவ்வொருவருடைய நம்பிக்கையும் சம அளவில் இருக்குமா என்றால் இருக்காது. ஒருத்தருடைய நம்பிக்கை ரொம்ப ஆழமாக இருக்கும், இன்னொருத்தருடைய நம்பிக்கை சும்மா மேம்போக்கானதாக இருக்கும். இப்படி ஈமானில் ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் அதுவும் ஈமான் தான். இருந்தாலும் அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் நமக்கு விளக்கியிருக்கிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் ஏற்றத்தாழ்வு இருப்பது மாதிரி ஒருத்தனுடைய ஈமான்லேயே ஒரு நேரத்தில் இருக்கிற ஈமான் இன்னொரு நேரத்தில் இருக்காது. ஒரு மனிதன் தான் அவன் அல்லாஹ்வை இன்னைக்கு நம்புற மாதிரி நாளைக்கு நம்ப மாட்டான். இப்போ வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் எல்லோரும் வந்து இருக்கும் பொழுது அவங்களுக்கெல்லாம் அதில் உள்ள ஈமான் அதிகமாக இருக்கிறது. மீதி பக்து தொழுகைக்கு முக்கால்வாசி பேர் வரமாட்டாங்க. அப்போ ஈமான் கம்மியாயிடுச்சு. அது ஒரு மனிதனிடத்திலேயே ஒரு நேரத்தில் ஈமான் அதிகமாக இருக்கிறது, ரமலானில் அதிகமாக இருக்கிறது, பள்ளிவாசலில் அதிகமாக இருக்கிறது, ஜும்மாவில் அதிகமாக இருக்கிறது, மற்ற நேரங்களில் அந்த ஈமான் இருக்க மாட்டேங்குது. அப்போ நேரத்துக்கு தகுந்தவாறு ஒரு மனுஷனுடைய ஈமானே கூடுது குறையுது, இப்படி இருக்கிறது. அதே மாதிரி சில விஷயங்களில் ஆழமான நம்பிக்கை இருக்கும், சில விஷயங்களில் ஈமான் இருக்காது. நல்ல உறுதியான நம்பிக்கை இருக்கும் சில விஷயங்களில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாரும் நேசிக்கிறாங்க. பள்ளிவாசலுக்கு வராதவன் நேசிக்கிறான், தொழுகண்டா என்னென்று தெரியாதவன் கூட நேசிக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யாராவது தரக்குறைவாக பேசிவிட்டால் அவர்களை நான் அடித்து துவம்சம் செய்வேன் என்று புறப்படுகிற அளவுக்கு அவனுக்கு நேசம் இருக்கிறது. இப்படியெல்லாம் நேசம் வச்சுக்கிறவன்கிட்ட போய் உன் கல்யாணத்தில் நீ வரதட்சணை வாங்காதுன்னு சொல்லி பாருங்க. நபி சொன்னாங்கப்பா, நீ மகர் கொடுன்னு சொன்னால் இல்லை அது எங்கள் பாப்பா சொல்கிறாங்க. அப்போ நபி மேலே உள்ள மதிப்பு குறைஞ்சி போயிடுது. யாராவது ரசூலுல்லாஹ் குறை சொன்னால் வெட்டுவேன்னு போகிறான், உயிருக்கு மேலே நேசிக்கிறேன்னு சொல்கிறான் ஒரு விஷயத்தில். இன்னொரு விஷயத்தில் பார்த்தோம்னு சொன்னால் அதெல்லாம் ரசூலுல்லாஹ் ஒரு மொட்டை இல்லை, அவர் சொல்ல நான் இது கேட்கணும் என்கிற மாதிரி உன்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அப்போ மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறு ஈமான் கூடுது குறைகிறது. சில விஷயங்களில் ரொம்ப பக்திமானாக இருக்கிறாங்க, சில விஷயங்களில் அப்படிலாம் இருக்கிறாங்க. சில பேர் தொழுதுட்டு போய் சினிமா கொட்டைக்கு போவாங்க. இப்போ தொழுகும்போது இருக்கிற ஈமான் சினிமா கொட்டைக்கு போய் நிற்கும் போது போயிடுதா இல்லையா, அப்படிலாம் இருக்கிறது. அப்போ தொழுகையாளிகளை மதுபானம் அருந்துவாங்க, சில நேரத்தில் அவ்வப்போது அருந்தி கொள்வார்கள், அவங்களும் மும்மின்னு சொல்லிக் கொள்வார்கள், கரெக்டாக தொழுகைக்கு வந்துடுவாங்க, ரமலானில் மட்டும் விட்டுருவாங்க. இப்படியானவர்கள்லாம் இருக்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். அப்போ அந்த ஈமானில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறதை புரிந்து கொண்டு நம்மள்கிட்ட கம்மியாக இருக்கும்ல, எதிரெல்லாம் நமக்கு குறைபாடு இருக்கிறதோ அதை மேம்படுத்தணும். ஈமானில் கூட குறைய இருக்குன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, அதில் நீடித்திடக்கூடாது என்பதற்காகத்தான் ஈமானில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், யா ஐயுஹல்லதீன ஆமனும், ஈமான் உள்ளவர்களே. அல்லாஹ் கூப்பிட்றது யாரை கூப்பிட்றான், ஈமான் உள்ளவர்களேன்னு கூப்பிட்டு ஆமினு ஈமான் கொள்ளுங்கிறான். அல்லாஹ் கூப்பிட்றது யாருன்றா மூமினை கூப்பிட்றான். நம்பிக்கையாளர்களேன்னு கூப்பிட்டா நம்பிக்கை இருக்குன்னு தானே அர்த்தம். பத்தலைன்னு சொல்லி ஆமீனுங்கிறான். நம்பிக்கையாளர்களே இன்னும் பத்தலை, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா உறுதியாக ஈமான் கொள்ளுங்க. அப்போ ஈமானில் வித்தியாசம் சொல்லுங்கதா, ஈமான் இருக்குன்னு நல்லா ஒத்துக்கிறான், மறுபடி ஈமான் கொள்ளுன்னு சொல்வதன் மூலமாக அது போதுமானதாக இல்லைங்கிறான். அப்போ இருக்கிற ஈமான் குறைவாக இருக்கிறதுனால மூமின்களை பார்த்து நீங்கள் இன்னும் மூமின் ஆகுங்க. மூமின்கள் அவன் தான் சொல்கிறான். யாய் உள்ளது ஆமனுன்னு கூப்பிட்றது யார், அல்லாஹ் தான். ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கையாளர்களே, என்னை நம்பி இருக்கக்கூடிய மக்களே, நீங்கள் சரியாக நம்பிக்கை கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால், யார் ஈமான் கொண்டு இறைவனை நம்பி அச்சமுடையவர்களாக இருக்கிறார்களோ, மீண்டும் நம்பிக்கை கொண்டு மீண்டும் இறை அச்சமுடையவர்களாக இருக்கிறார்களோ, மீண்டும் ஈமான் கொண்டு மீண்டும் அச்சமுடையவர்களாக இருக்கிறார்களோன்னு சொல்லி ஒரு வசனத்தில் 3 இடத்துல எல்லாம் சொல்கிறான். ஈமான் கொண்டு நம்பிக்கை இறை அச்சமுடையவர்கள் ஆகணுமா, மறுபடி ஈமான் கொண்டு மறுபடி இறை அச்சமுடையவர்களாக ஆகணும், மறுபடியும் ஈமான் கொண்டு மறுபடியும் இறைச்சல் ஆகணும்னா என்ன அர்த்தம், இந்த ஈமான் கூடிக்கிட்டே இருக்கணும். நமக்கு அல்லாஹ்வை நம்பிட்டோம், நம்ப வேண்டிய விஷயம் நம்பிட்டோம் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை என்ன செய்யணும்னா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதிகரிச்சுக்கிட்டே இருந்தால் தான் மறுமையில் நம்ம வெற்றி பெற முடியும்.
அப்படி சார்ஜ் இறங்கிட்டே போனால் கடைசியில் கம்மியாக போயிடும். அப்போ அந்த மாதிரி ஈமானில் டிஃப்ரெண்ட் இருக்குன்றது விளங்குதில்ல. ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள், நம்பிக்கை கொண்டவர்களே நம்பிக்கை கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்வதன் மூலமாக நம்பிக்கையில் வேறுபாடு வித்தியாசம் இருக்குது என்று அல்லாஹ் சொல்கிறான். மீண்டும் நம்பிக்கை கொள்ளுங்கள், மீண்டும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்வதன் மூலமாக ஏற்கனவே உள்ள நம்பிக்கை குறைவு, இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை கொள்ளணும், பத்தலை போதலை அப்படிங்கிற ஒரு கருத்தை அல்லாஹ் அந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்லப்போனால் நரகத்துக்கு நரகவாசிகள்லாம் போயிடுவாங்க, சொர்க்கத்துக்கு சொர்க்கவாசிகள்லாம் போயிடுவாங்க. நரகத்துக்கு எதுக்காக போகிறாங்க? அவங்களுடைய பாவ செயல்களுக்காக போகிறாங்க. நரகத்துக்கு போகிறவர்களில் 2 வகை இருப்பாங்க. சில பேர் நிரந்தர நரகம், நரகத்துக்கு போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், திரும்ப சொர்க்கத்துக்கு வர்ற டாப்பிக்கே இல்லாமல் நரகத்துக்கே போயிடுவாங்க. அவங்க யாருன்னு கேட்டால் அல்லாவை மறுத்தவங்க, அல்லாவுக்கு இணை கற்பித்தவங்க, வட்டி வாங்கினவங்க, கொலை செஞ்சவங்க, இவங்கள நிரந்தர நரகம்னு அல்லாஹ் என்ன செய்கிறான் குரானில். இப்படி சில பேருடைய விஷயங்களுக்கு பர்மனண்ட் நரகம்னு அல்லாஹ் சொல்கிறான், நிரந்தரமான நரகம். இது அல்லாத வேறு பாவங்கள் செய்திருப்பார்களே ஆனால் அவங்கள நரகத்தில் போட்டுட்டு அல்லாஹ் மன்னிச்சா போடாமல் கூட சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். அவர்களை அல்லாஹ் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அந்த தவறுக்கு எவ்வளோ தண்டனை கொடுக்க அல்லாஹ் நாடுகிறானோ அவ்வளவு காலத்துக்கு நரகத்தில் போட்டு விட்டு அப்புறமேல அவங்களை சொர்க்கத்துக்கு மாற்றுவான். அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்டா, கடைசியாக எல்லாம் மாற்றி முடித்தவுடனே அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் யாரெல்லாம் கடுகளவுக்கு ஈமான் அவனை வெளியே கொண்டு வந்துருங்க. ஈமான் எவ்வளோ தான் இருக்கான், யாருடைய உள்ளத்தில் மிஸ்காலு ஹப்பத்தி மின் ஹர்தலின், ஒரு கடுகு அளவுக்கு யார் உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதோ அவனை கூட நரகத்தில் வெளியேற்றிக்கிறங்க, வெளியேற்றி சொர்க்கத்துக்கு கொண்டு போங்க நல்லா சொல்கிறான். அப்போ ஈமானில் கடுகு அளவுக்கும் கூட இருக்குது, ஈமானில் மலை அளவுக்கும் கூட இருக்கிறது, ஒன்றுமே இருக்காது. கடுகு அளவுன்னு அர்த்தம் அவ்வளோ சின்ன நம்பிக்கை. அந்த மாதிரி இருப்பவர்களை கூட, ஆனால் குஃப்ரு ஷிர்க் இருந்துடக்கூடாது. இணை கற்பித்தல் இருந்தால் ஈமான் இல்லை, 0 ஆயிரும். இறைவனை மறுத்து விட்டால் 0 ஆகிவிடும். வேறு வேறு தவறுகள் குறைபாடுகள் இருக்குன்னு சொன்னால் அந்த மாதிரியான ஆட்களை வெளியேற்றுங்கள் என்று சொல்வதில் இருந்து என்ன தெரிகிறது, ஈமானில் கடுகு அளவு இப்படி அளவு இருக்குன்னு வழங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சொல்லை சொல்வதன் மூலமாக ஈமான்கிறது ஒரே மாதிரி அளவில் உள்ளது இல்லை. ஒருவருக்கு கூட இருக்கும், ஒருவருக்கு குறைஞ்சபட்சம் கடுகளவு இருக்கும், பெரிய அளவுலையும் இருக்கும், கொஞ்சம் பேர் கடுகளவு கூட இருக்கும். இப்படியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நமக்கு வேறுபடுத்தி காட்டுறாங்க. அப்போ இந்த ஈமானில் வேறுபாடு வித்தியாசம் என்பதில் இன்னொரு வகையும் இருக்கிறது. அதை நம்ம அதை அலட்சியப்படுத்திடணும். என்ன அலட்சியப்படுத்துறதுன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒட்டுமொத்த உம்மத்திலேயே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் முதல் நிலையில் உள்ளவர் நம்ம நம்புகிறோம். அல்லாஹ்வே அவங்கள ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்னு சொல்கிறான், வேறு யாரையும் சொல்லலை. குகையில் இருந்தாங்கல்ல, இது யகூலி சாஹிபிஹி, குகையில் இருந்த தன்னுடைய தோழரிடத்தில் சொன்னார், லா தஹசன் இன்னல்லாஹ் மானா, கவலைப்படாத அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கல்ல அபூபக்கர்ட்ட. அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது இது யகூலி சாஹிபிஹி, தோழருக்கு அல்லாஹ் தோழர்னு சொன்னால் 100% உண்மை. மற்றவங்க தோழர்னா நம்ம பொய்யா கூட நம்ம தோழர்னை ஏமாந்திடுவோம். அல்லாவே என்ன செய்கிறான்னா ஒரு ஆளை தான் என்ன செய்கிறான், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்னு ஒரு நற்சான்று கொடுக்குறதா இருந்தால் அபூபக்கர் சித்திக் அவங்கள தான் கொடுக்குறான். இன்றைக்கெல்லாம் நம்ம முஸ்லீம்களாக ஏகத்துவத்தில் வாழ்வதற்கு அவர்களை எல்லாம் காரணமாக்கினான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காரணமாக்கினான். ரசூலுல்லாஹ் இறந்து போன உடனே ரசூலுல்லாஹ் வணங்குற அளவுக்கு அந்த மக்கள் ஆயிட்டாங்க, அதிகமான பேர் மௌத்தாவலன்ட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த போது மரணிக்கவில்லை உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகவில்லை அப்படிங்கிறாங்க. யாராவது மௌத்தா போனதா சொன்னால் என் வாளுக்கு இரையாக்கிறமே அப்படிங்கிறாங்க. அப்போ அபூபக்கர் அவர்கள் ஊருக்கு வெளியே இருந்தார்கள். புறப்பட்டு கேள்விப்பட்டு ரசூலுல்லாஹ் பார்த்து அந்த உடம்பை நெத்தியில் முத்தமிட்டு விட்டு, நீங்கள் வாசமாக இருக்கிறீங்க, திபுத்த ஹய்யன் மையித்தா, உயிரோடு இருக்கும்போதும் நறுமணமாக இருந்தீங்க, இப்போ மையத்தாக இருக்கும்போது நறுமணமாக இருக்கிறீங்க. மையத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. நறுமணமாக இருக்கீங்கன்னு சொல்வதன் மூலமாக அதில் மையத்துங்கிற வார்த்தை எதுக்கு போடுறாங்க, மையத்து இல்லைன்னு இருக்காங்க எல்லாரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மையத்து கிடையாது, உயிரோடு இருக்கிறாங்கங்கிறாங்க. அதை உடைக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், திபுத்த ஹய்யன் வ மையித்தா, ஹயாத்தோடு இருக்கும்போதும் வாசமாக இருந்தீங்க, ஜனாசாவை போன பிறகும் வாசமாக இருக்கிறீங்க. நாரி பொம்பளை உடம்பு அப்படி நாற்றம் எடுக்கலை. இறந்து போனவருடைய உடம்பு நாற்றம் எடுக்கிறதுக்கு மாதிரி அல்லாஹ்வுடைய நபிமாருடைய உடம்பு நாற்றம் எடுக்காது. ரசூலுல்லாஹ்வுக்கு அது மாதிரி எடுக்கவில்லை, அதை சொல்லி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே என்ன செய்கிறாங்க, யார் உங்களில் முகமதை வணங்குறவங்க இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறங்க, முகமது இறந்து விட்டார் அப்படி சொல்கிறாங்க.
மன்கான யாபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத், முகம்மதை நீங்கள் வணங்கினால் தெரிந்து கொள்ளுங்கள் அவர் இறந்து விட்டார். ஒமன்கான யாபுதுல்லாஹ ஃபஹுவ ஹய்யுன் லா யமூத், யார் அல்லாஹ்வை வணங்குகிறீர்களோ தெரிந்து கொள்ளுங்கள் அவன் தான் சாகாமல் உயிரோடு இருக்கிறவன். சாகாமல் உயிரோடு இருக்கிற தன்மை அல்லாஹ்வுக்குரியது. நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாவே வராது என்று நினைத்தால் அவங்கள அல்லாஹ்வாக்குறீங்கன்னு அர்த்தம், அவங்கள வணங்குறீங்கன்னு அர்த்தம், அவங்கள கடவுளாக்குறீங்கன்னு அர்த்தம் என்று கடுமையாக எச்சரிக்கிறார்கள். எச்சரித்து விட்டு குர்ஆன்லேருந்து சில வசனத்தை எடுத்து போடுகிறார்கள் அந்த சபையில். ஏன்னா எல்லாரும் அந்த பக்கம் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் அதிகமான மக்கள் ரசூலுல்லாஹ் மௌத் ஆகலைங்கிறாங்க. மௌத் ஆகுறத சொன்னால் தலையை சீவிருவேன் நிற்கிறார் அவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, அபூபக்கர் அவர் பெரிய ஆளாக இருக்கிறனால அவர் மீது யார் பேச முடியாது, அந்த சமூகத்தில் அவர் தான் மூத்தவர்னா அந்தஸ்தில். அந்த ஒரு காரணத்தினால் அவருடைய சொல்லுக்கெல்லாம் செவிமடுக்கிறாங்க. அப்போ எடுத்து போடுறாங்க, இன்னக்க மையத்துன் இன்னகும் மையத்துன், நபியை நீனும் மையத்தாக போகக்கூடியவர் தான், அவர்களும் மையத்தாக போகக்கூடியவர்னு வசன குர்ஆனில் இருக்குது. அதை வாட்சி காட்டுறாங்க. ஏன் இப்போ அல்லாஹ் வந்து உசுரோடு இருக்கும்போது சொல்லிவிட்டாங்க நீ மையத்துன்னு, நீங்கள் எப்படி மௌத்தாக மாட்டான்னு சொல்கிறீங்க? அதே மாதிரி உமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகம்மது ரசூல் தான், அல்லாஹ் இல்லை. கது கலத்து மின் கபலிக ரசூல், அவருக்கு முன்னாடி தூதர்கள்லாம் போய்விட்டார்கள். அவையும் மாத்த குத்தில, இவர் மரணித்து விட்டால் கொல்லப்பட்டு விட்டால் இன்கலபத்தும் அலாக்காபிக்கும், வந்த வழியை திரும்பிடுவீங்களா நீங்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனால் பழைய வழிக்கு போயிடுவீங்களா? ரசூல்லா கொல்லப்பட்டால் அங்கே திரும்பி போயிடுவீங்க. எனக்காக நீங்கள் இந்த மார்க்கத்தில் இல்லையா அல்லாஹ் கேட்குறான். இந்த மார்க்கத்தில் எனக்காக இருக்கணுமே தவிர ரசூல்லா இருந்தால் தான் நான் இருப்பேன், அவர் போனால் போயிடுவேன். அப்போ நீங்கள் அஃபையின் மாத்தாவு குத்தில, இந்த முகம்மது இறந்து விட்டாலோ கொல்லப்பட்டு விட்டாலோ இன்கலபத்தும் அலாக்காபிக்கும், நீங்கள் வந்த வழியே திரும்பி விடுவீர்களா அப்படின்னு அல்லாஹ் வந்து அப்போ கேட்குறான். ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கும்போது இந்த வசனம் அதை எடுத்து போடுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து எடுத்து போட்டு அல்லாஹ் எவ்வளோ அழகாக சொல்கிறான், மூத்த ஆவாங்கன்னு சொல்கிறான், மூத்தான பிறகு தடை மாறாதுன்னு சொல்லி காட்டுறான், எச்சரிக்கை பண்ணுறான். அதை தனப்பாக செஞ்சிட்டு இருக்கிறீங்க. அப்படியே உமர் கையில் உள்ள வாள்லாம் கீழே விழுவுது. மக்கள்லாம் அப்படி அங்கிட்டு நின்ற மக்கள் அங்கிட்டு வந்து சேர்றாங்க, அசம்பிள் ஆகுறாங்க, மௌத்தாருன்னு முடிவுக்கு வர்றாங்க. அப்போ தான் அடக்கம் செய்ய முடியும். அப்போ ரசூலுல்லாஹ் மௌத்தாவிலேருந்து அந்த மக்களுடைய நம்பிக்கை இருந்திருக்குமே, ஆனால் இந்த இஸ்லாம் அங்கே வந்திருக்காது. அந்த மார்க்கம் நமக்கு நம்ம விரும்பியிருப்போமா? அவர்களை கடவுளாக்கி அவர் சிலை வச்சு அவரை கும்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மார்க்கம் போயிருக்குமே, ஆனால் இந்த இஸ்லாம் வந்து கிடைச்சே இருக்காது. இந்த இஸ்லாத்தை ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு பேசிக்கை நிலைநாட்டக்கூடிய ஒரு தகுதிக்கு அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்து கொண்டான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செஞ்சு அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அவங்க வழியாக அந்த மார்க்கம் வந்துச்சு. அப்போ அந்தளவு ஸ்டடி இந்த ரசூலுல்லாஹ் மௌத்து எல்லாத்தையும் ஆட வச்சிருச்சு. அவ்வளோ அன்பு வச்சதுனால ரசூலுல்லாஹ் மேலே இருக்கிற அன்பு அதிகமான உடனே அவங்களுடைய மரணத்தை ஜீரணிக்க முடியவில்லை, அந்தளவு இருந்தார்கள். இவருக்கு அதை விட அன்பு இருக்கு, அம்புட்டு பேரையும் விட யாருக்கு அன்பு கூட. ஆனால் ஸ்டடி அன்பு தனி, அதுக்காக வேண்டி தன் நிலை மாறுவது தடுமாறுவது குழம்பு அதுக்கெல்லாம் இடம் கிடையாது. ரொம்ப ஸ்டடியாக இருந்திருக்காரு. ஒட்டுமொத்த சமுதாயமும் சேர்ந்து ஒரு கருத்தை சொல்லுகிறது, அவங்களுக்கும் அன்பு இருக்கிறது, அவங்களோட கூட அன்பு உள்ளாலும் ரொம்ப தடுமாறணுமே. இவர் தான் அதிகம் தடுமாறணும். அன்புக்காக ஒரு முடிவெடுப்பதாக இருந்தால் தடுமாற வேண்டிய ஆள் யாரு? அபூபக்கர் தான். அவ்வளவு அன்பு ரசூலுல்லாஹ் மேலே வச்சு இருந்தோம். எதுக்கத்தான் ரசூலுல்லாஹ் அப்படி தானே சொல்லுவாங்க, நானும் அபூபக்கரும் போனோம், நானும் அபூபக்கரும் வந்தோம், இப்படி தான் பேசுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விஷயங்களில் எதாக இருந்தாலும் அவரை கலந்து செய்வாங்க. அப்படி ஒரு நெருக்கம் அந்த உம்மத்திலேயே, அவ்வளோ நெருக்கம் வைத்திருந்தவர் தடுமாறல. அப்போ அவர் ஈமான் எவ்வளோ உறுதின்னு விளங்குதா? அவருடைய சம்பவத்தை பாருங்கள். ஹல்லலான்னு ஒரு சஹாபி, அவர் ரசூலுல்லாஹ்வுடைய எழுத்தர். ஏதாவது எழுத சொன்னால் அது எழுது மன்னர்களுக்கு கடிதம் எழுதுறது, இந்த மாதிரி வேலைகள் இருக்குல்ல, வகி எழுதுறது இல்லை, வேறு விஷயங்கள் எழுதக்கூடியதில் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு எழுத்தராக என்ன செஞ்சாங்க, ஹல்லலான்னு ஒருத்தர் வச்சுருந்தாங்க. அவர் அதிகமான நேரம் ரசூலுல்லாஹ்ட்ட உட்காந்துருப்பாரா. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய நிறைய செய்தி அவர் கேட்பார். மற்றவங்களை விட மற்றவங்க வியாபாரம் போயிடுவாங்களா, இவர் நிறைய விஷயங்களை ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பார். கேட்டுட்டு என்ன செய்வார், வெளியே வந்தவுடனே வந்துடுவார். அந்த மாதிரி நெருக்கம் வச்சுருந்தார். ஒரு நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவரை பார்க்க போகிறாங்க. பார்க்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, அவர் அழுதுகிட்டு இருக்கிறார். ஹல்லலா எதுக்கு நீ அழுகுற அப்படின்னோடனே, நாஃபக்க ஹல்லலா, நான் முனாஃபிக்கா போயிட்டேன் அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் காலத்தில் நடக்குதுலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கும்போது அவரை பார்த்து என்ன செய்கிறாங்க கேட்கும் பொழுது, ஏன் இப்போ அழுது கவலையாக உட்காந்துருக்கேன்னொடனே, நான் ஒரு முனாஃபிக்கு. என்ன முனாஃபிக்கு அவர் கேட்குறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் உட்காந்துருக்குறோம், அப்படி சொர்க்கத்தை பற்றி சொல்கிறாங்க, இப்படி கண்ணு முன்னாடி இந்த சொர்க்கம் நிற்கிது. நரகத்தை பற்றி சொல்கிறாங்க, அப்படி கண்ணால் அதை பார்க்குற மாதிரி இருக்குது, நேருக்கு நேர் பார்க்குற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொர்க்கத்தின் அவ்வளோ ஆசையாக இருக்குது, ஆவலாக இருக்குது. நரகத்தை பற்றி அவ்வளோ அச்சமாகவும் பயமாகவும் இருக்கிறது.
அதை விட்டுட்டு வெளியே வந்தோம்னு சொன்னால் பொண்டாட்டிய பிள்ளையோட சந்தோஷமாக இருக்கிறோம், சிரிச்சிக்கிறோம், எத்தனை வாழ்க்கையை என்ஜாய்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இது முனாஃபிக்கு தானே இது. அவர் சொல்கிறாரு, நான் இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் இருக்கும்போது இந்த மாதிரி எண்ணத்தில் நான் இருக்கிறேன், இப்படியே மூழ்கிறணும், சொர்க்கம் அப்படியே சொர்க்கத்துக்கு தானே அர்ப்பணிச்சிடணும். நரகத்துக்கு பயந்தவன் சிரிக்கலாமா? நீங்கள் நரகத்துக்கு பயந்த சிரிப்பு வருமா? வருதா வீட்டுக்கு போனோன்னே அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். நம்ம நரகத்துடைய அச்சம் ஒருத்தனுக்கு இருந்தால் சிரிப்பு எப்படி வரும் அப்படின்னா பொண்டாட்டி போய் சிரிக்கிற கூட தப்பாக போயிடும், குழந்தைகளை பார்த்து கொஞ்சம் கூட தப்பாக போயிடும். அந்த பயம் இருக்கிற ஒரு நாளைக்கு தூக்கு தண்டனை. நீங்கள் சிரிப்பில்லை, நீங்கள் ஹீண்டு எதுக்காக சிரிப்பு வருமானே? நாளைக்கு தூக்கு தண்டனை முடிவாகி விட்டால் சிரிப்பு வராது. அப்போ நரகத்தை பற்றி சரியான முறையில் 5 நாள் என்ன செய்யக்கூடாது? மனைவிட்ட சந்தோஷமாக இருக்கக்கூடாது, நல்ல சாப்பாடை சாப்பிடக்கூடாது, அப்போ பிள்ளைகளை கொஞ்சம் கூட அதெல்லாம் வரும்ல அப்படி நினைக்கிறார் அவர். அப்படி நினைத்து கொண்டு நான் ஒரு முனாஃபிக்கு, அங்கே ஒரு வேஷம் இங்கே ஒரு வேஷம், அது முனாஃபிக்குங்கிறார். முனாஃபிக்குன்னா என்ன? ரெட்டை வேஷம் தானே. அங்கே இருக்கும்போது ஒரு வேஷமாக இருக்கிறேன், இங்கே வரும்போது வேறு வேஷத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு அபூபக்கர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கேஸ் அப்படி தானேங்கிறார். யார்? இந்த உம்மத்திலேயே முதல் இடத்துல இருக்கக்கூடிய அபூபக்கர் ஹன்லாட்ட சொல்கிறாரு, ஓன் கேஸ் தாப்பா நம்ம கேஸு. ரசூலுல்லாஹ்ட்ட இருக்கும்போது ஒரு மாதிரியா அப்படியே மார்க்கத்துக்கே நம்மளை முழுசு அர்ப்பணிச்சிடணும், உலகமே வேணாங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம வர்றோம். வெளியே வந்த பிறகு இப்படி ஆயிடுறோமே, வா ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்போம். 2 பேரும் என்ன செய்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறாங்க. ஹன்லாலா தான் கேட்குறார், என்னப்பா மேட்ரு? நான் முனாஃபிக் ஆகிட்டேன். நான் இப்போ ஹன்லாலாங்கிறார், நான் முனாஃபிக். என்ன மேட்ரு? எதுக்காக முனாஃபிக் ஆகிட்டேன்? இதை சொல்கிறார். இந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது இப்படி இருக்குது, வெளியே போனால் வேறு மாதிரி மாறிடுறோம் அப்படின்னு நான் சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி எல்லாம் படைக்கவே இல்லை. இங்கே இருக்கிறீங்களே இதே மாதிரியே நீங்கள் வெளியே இருப்பீர்கள் வைத்து கொண்டால், அப்படி எல்லாம் ஆக்கவே இல்லை, அப்படி இருக்க முடியாது. வைத்து கொண்டால் உங்களை மலக்குகள் வந்து கை கொடுப்பார்கள். மலக்கு நீங்கள் பார்க்குறீங்களா? இப்போ யாராச்சும் ஒருத்தன் பார்த்தது கிடையாது. ஆனால் இப்படி நீங்கள் இருக்கிற மாதிரி எல்லாம் உங்களை படைத்திருந்தால் ரோட்டில், தெருவில், வீட்டிலலாம் மலக்கு வந்துடுவாங்க. டெய்லி நல்லா இருக்கும், சோமா இருக்கலாண்டு உங்களை கை கொடுத்து முசாபா செஞ்சுட்டு போயிடுவாங்க. அப்படி எல்லாம் படைக்கவில்லை. சாத்தன் சாத்தன், இப்படி கொஞ்ச நேரம் அப்படி கொஞ்ச நேரம் அப்படி தான் எல்லாம் படைச்சிருக்கிறான். எப்படி? இங்கே இருக்கும்போது ஒரு நம்பிக்கை கூடும், அப்படி உனக்கு சார்ஜ் குறையத்தான் செய்யும். அதான் முழு ஈமான். அது குறைவு கிடையாது. எது குறைவு இல்லை? ஹராமும் தடுக்கப்பட்டது செய்கிறது தான் அது குறைபாடான ஈமான். அதுவும் அனுமதிச்சது தானே. சொர்க்கத்தை பற்றி ஆர்வமூற்ற அல்லாஹ் தான், நரகத்தை பற்றி அச்சமூற்ற அல்லாஹ் தான் மனைவி மக்களோட சந்தோஷமாக இருக்க சொல்கிறான். அவன் தானே கல்யாணம் பண்ண சொல்கிறான். அவனை அனுமதித்திருக்கிறது செய்கிறது வந்து அது குறைவுன்னு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்படி தப்பாக புரிந்து கொண்டு, ஆகா நம்ம சொர்க்கம் நரகம்னு போய் ஆசையாக இருக்கிறோம், சொர்க்கத்தை ஆசைப்படுறதை விட உலகத்தில் உள்ள பிரியாணிக்கு ஆசைப்படுறோம், இதெல்லாம் நான் சரியா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ சொர்க்கத்தில் ஊர்லின்கள் ஆசைப்படுறதுல பொண்டாட்டி மேலே ஆசைப்படுறோம், இதெல்லாம் சரியா? அப்போ பிள்ளைகளை வந்து கொஞ்சம் இதெல்லாம் சரியா அப்படிங்கிற மாதிரி அவங்க தவறாக நினைக்கும் பொழுது, அப்போ ரசூலுல்லாஹ் எப்படி தெளிவுபடுத்துகிறாங்க? அப்படி எல்லாம் படைக்கலை அப்படின்னா இருக்க இயலாது. லவ் போட்டு சொல்கிறாங்க, லவ் ததுமூன அலாமா தக்குனூன ஐந்தி, என்னிடத்தில் இருந்தது போல நீங்கள் வெளியே போன பிறகு இருப்பீர்கள் வைத்து கொண்டால் மலக்குகள் உங்களை வந்து முசாவா செஞ்சுருப்பாங்க. அப்படி கிடையாது. அபூபக்கருக்கும் கிடையாது. அந்த சூஃபின்லாம் சொல்லி ஏமாத்துறாங்கல்ல, மூழ்கிட்டோம்லாம் பொய், மூழ்கிட்டோம் அல்லாஹ்க்கா மூழ்கிட்டோம், ஜதுப்பு ஒன்றுமே தெரியாது, அப்படி ஒரு நிலைமை எல்லாம் படைக்கவே இல்லைன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியும் அப்படி தான் நம்ம இருக்க முடியும். இது குறைவில் வராது. எது குறைவில் வராது? நீங்கள் ஈமானோடு இருக்கிறீங்க, போகிறீங்க, வீட்டில் சொர்க்கம் நரகத்தை பற்றி பேசுவோம், அப்படி சொர்க்கத்து நரகத்து பயமெல்லாம் வருது, வீட்டுக்கு போன பிள்ளைய கொஞ்சிறீங்கன்னு வைங்க, ஈமானுக்கு பங்கமா? அப்போ ஈமான் குறைஞ்சின்னு அர்த்தம் கிடையாது. எப்போ அர்த்தமாகும்? அசருக்கு வரமாட்டேங்குது, அதான் அப்போ குறைஞ்சின்னு அர்த்தம். சொல்லுங்களா? போயிட்டு என்ன செய்றீங்க? ஒரு ஹராமான பீடி குடிக்கிறீங்க, தொழுதுட்டு போய் இறங்க, பீடி குடிச்சா ஆகுது, தொழுதுட்டு இறங்குறீங்க, வெளியே ஒன்று புகை பிடிக்கிறீங்கன்னு என்ன அர்த்தம்? குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். அல்லாஹ்வை நம்புகிற ஒரு ஆள் கெட்டது செய்யலாமா? ஹராமை செய்யலாமா? தடுக்கப்பட்டது செய்யலாமா? அப்போ அந்த மாதிரியான காரியங்கள் செய்கிறதுல தான் குறைவுன்னு வருமே தவிர, அல்லாஹ் ஹலாலாக்குனதை செய்தீர்களேயானால் அது குறைவுல இதை குறைவுன்னு எடுத்துக்கொள்ள. அதுக்காக சொல்கிறேன், நம்மளும் குறையுதுன்னு சொல்லிட்டு மூழ்கிறாதீங்க. குறைவு இந்த குறைவு இருக்கத்தான் செய்யும். திங்கிறது நல்ல வகை ருசியாக சாப்பிடுங்க, ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடுங்க, அதெல்லாம் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போடுங்க, வேணுங்கிற உலக வாழ்க்கையில் உள்ளதை அனுபவிங்க. அதெல்லாம் சொர்க்க நரகத்தை நம்புறதுக்கு எதிரானது கிடையாது. அபூபக்கர் சித்திக்கு அவர் இப்போ இருந்தால் கூட அவரும் ஒரு கையில் ஃபோன் வச்சு தான் இருப்பார் தேவைக்கு. வணங்குதா? அந்த காலத்தில் உள்ள தேவைக்கு அவரும் பயன்படுத்தானே ஆகணும். அந்த நல்லதுக்கு பயன்படுத்தி, நம்ம கெட்டதுக்கு பயன்படுத்துகிறோம், அவர் நல்லதுக்கு மட்டுமா பயன்படுத்தியிருப்பார். அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இந்த குறைவுன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. எந்த குறையை? கொஞ்ச நேரத்தில் ரொம்ப அதிகமாக நம்பிக்கை வருது, வெளியே போனோம்னா துன்யாவில் ஈடுபடுறோம்னா துன்யாவில் அனுமதிக்கப்பட்டதில் ஈடுபடுவோமே, ஆனால்
அப்படி தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அது வந்து நம்ம கையில் உள்ளது இல்லை, நம்மளால் அதை வெல்ல இயலாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையை ரசூல் அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுது. சாத்தன் சாத்தன், இப்படி கொஞ்ச நேரம் அப்படி கொஞ்ச நேரம் இப்படி தான் நீங்கள் இருப்பீர்கள். கொஞ்ச நேரம் அப்படி கூடுதலாக இருக்கும், கொஞ்ச நேரம் அப்படி குறைஞ்சி போயிடும். அதுக்கான தப்பு செஞ்சிடக்கூடாது. இந்த குறைவு ஈமானுடைய குறைவு கிடையாது. ஹராமும் தடுக்கப்பட்டதை செய்தால் அது ஈமானுடைய குறைவாக ஆகிவிடும் என்பதை இந்த அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் குர்ஆனில் எடுத்து பார்த்தீங்கன்னா சில ஆட்களை பற்றி குறிப்பிடும் பொழுது அவங்களுக்கு ஈமான் அதிகரித்துன்னு வார்த்தை வரும். சில நேரங்களில் ஈமான் அதிகரித்துன்னு அர்த்தம் கம்மியாகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி எப்போலாம் அதிகரிக்கும்? ஆனால் ஈமான் அதிகரிக்கிற பொறுத்த வரைக்கும் அது அல்லாஹ் வந்து ஒரு அதிசயமாக படைத்திருக்கிறான். என்ன படைத்திருக்கிறான்னு கேட்டால், ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு எதிர்ப்பு வருதுன்னு வைங்க, உலகத்தில் ஒரு வேலையை செய்யணும்னு இறங்குறீங்க, உலக விஷயத்தில் அது கடுமையான எதிர்ப்பு வருதுன்னு வைங்க, ஏன்டா விட்டுட்டு போயிடுவீங்க. அதை செய்யணுன்ட்டு வந்து செய்ய மாட்டீங்க, பிடிவாதம் காட்ட மாட்டீங்க. எதிர்ப்பு, துன்பம், கஷ்ட நஷ்டங்கள் வரும் பொழுது இந்த ஈமானை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டால், துன்பங்களும் கஷ்டங்களும் வர வர ஈமான் வந்து அதிகரிக்குமா. ஈமான் என்ன செய்யும்? ஜாஸ்தியாகவும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எந்த அளவுக்குன்னு சொன்னால், மக்கள்லாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, மக்கள்லாம் திரண்டு வந்து உங்களை அடிக்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பத்ர் சூராம்பாங்க, அந்த போர்க்களத்துக்கு போயிருக்கும் பொழுது வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்திருக்கிறீங்க, எதிரிகள் பெருசாக வந்தாங்க, திரண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் காலியாயிருவீங்க அப்படின்னு சஹாபாக்கள்கிட்ட சொல்லும் பொழுது அந்த சஹாபாக்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதும், வரட்டும் வாங்கி பார்த்துக்குருவோம் என்று சொன்னார்களே. அவர்களுக்கு அல்லாஹ் ஈமான் அதிகமாக்கினான். அப்போ தானே பயம் வந்து குறையணும். எல்லாம் அடிக்க வர்றாங்கன்னா விட்டு ஓடணுமா இல்லையா? அப்படி ஓடி இருந்தால் ஈமான் குறைவுன்னு அர்த்தம். எப்போ வந்து அடக்குமுறை துன்பம் வருதுன்னு வருதோ அந்த நேரத்தில் இந்த சஹாபாக்கள் என்ன பதில் சொல்கிறாங்களாம், உங்களுக்கு எதிராக மக்கள் எல்லாம் திரண்டு விட்டார்கள் என்ற ஒரு செய்தி காதில் விழும் பொழுது அவங்க சொன்ன பதில் என்ன? ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதும், அல்லாஹ் எங்களுக்கு போதும். இந்த நேரத்தில் சொல்கிறோம், அதுக்கு மேலே ஈமான் என்ன இருக்குது? இந்த நேரத்தில் வந்து அவன் அடிக்க வர்றான், அவன் தான் பெரிய சக்தின்ற ஒரு அச்சம் நமக்கு ஊட்டப்படுகிறது. அப்படி தான் எல்லா மனிதனும் பயப்படுவான். அதுக்காக வேண்டி ஈமான் உள்ளவர்களுக்கு என்ன செய்யும்னா, ஹஸ்புனல்லாங்கிறாங்களே அப்படி சார்ஜ் ஏறுது, 100% உடையாந்துருது. சாதாரணமாக இருந்துருந்தாங்க பாருங்களேன், அப்போ 25% இந்த சார்ஜ். இந்த மாதிரி வார்த்தையை ஒரு செகண்ட் சொல்கிறாங்க பாருங்கள், ஹஸ்புனல்லாண்டு, அப்படி ஃபுல் சார்ஜ் ஆகுது செகண்டில். அது ஈமான் அதிகரித்து விட்டது. அப்போ துன்பங்கள், ஈமானுக்கு எதிரான அடக்குமுறைகள் வரும் பொழுதெல்லாம் ஈமான் அதிகமாயிரும். அடக்குமுறையை கண்டு தோன்றக்கூடாது எப்போதுமே. அதில் நம்ம உறுதியை நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கான், சோதித்து பார்க்குறதுக்காக வேண்டி. அதே மாதிரி இந்த அஹ்ஸாப் யுத்தத்தில் எல்லாம் திரண்டாங்க. அகல் யுத்தம்னு சொல்கிறாங்கல்ல, அகல் யுத்தம்ங்கிறது அது அஹ்ஸாப் யுத்தம்னு சொல்லுவாங்க. அஹ்ஸாப்னா அனைத்து கூட்டத்தாரும் சேர்ந்து மதீனாவை தாக்க வந்த போகிறது. மதீனாவில் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, முற்றுகையிடுறாங்க. இது போர் மாதிரி நடக்கலை, ஊரை ரவுண்டு கட்டி வளைக்கிறாங்க. யாரெல்லாம் வளைக்கிறா? எல்லாரும், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், கடவுள் மறுப்பாளர்கள், இணை கற்பிப்பவர்கள் சுற்றி இருந்தாங்களே, அதான் அஹ்ஸாப்னா எல்லா கூட்டமும் நடத்தும். எல்லா கூட்டத்தாரும் ரவுண்டு கட்டி என்ன செய்கிறாங்க? சூழ்ந்து கொள்ளும் பொழுது அப்பவும் அவளுக்கு என்ன செஞ்சு ஈமான் அதிகரித்தது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இந்த சம்பவத்தை சொல்லும்போது இந்த அஹ்ஸாபில் இன்னும் மக்கள்லாம் திரண்டுட்டாங்கன்னு வந்த உடனே, போங்கடா மக்கள், அல்லாஹ் இருக்கான் என்று சொல்லி உறுதியோடு நின்றார்களே, அப்போது ஈமான் அதிகரித்தது. இப்படியான ஒரு அடக்குமுறை துன்பங்கள் வரும் பொழுதெல்லாம் ஈமான் வந்து அதிகரிக்கும். அப்போ ஈமான் அதிகரித்தல் ஒன்று இருக்கிறது, ஈமான் குறைவுண்டு ஒன்று இருக்கிறது. இந்த ஒரு அடிப்படை வழங்கி கொண்டு அதிகப்படுத்துவதற்கு என்ன செய்யணும்? முயற்சி பண்ண வேண்டும். அதே நேரத்தில் வந்து சில விஷயங்களை தெளிவுபடுத்த ஒருத்தர் கேட்குறாரு, சந்தேகம் கேட்குறாரு. சந்தேகங்கிறோன்னு ஈமான் கம்மின்றக்கூடாது. விளைங்கிறதுக்காக ஒருத்தர் கேட்டார்னு வைங்களேன், அது என்ன செய்யணும்? ஒன்று நம்பலையா அப்படின்னு கேட்டக்கூடாது. ஏன்னா அது ஈமானுடைய குறைவுக்கு ஆதாரமாகாது. அதையும் அல்லாஹ் குர்ஆனில் தெளிவுபடுத்துகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்கிறாங்க, அல்லாஹ்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்? இந்த உம்மத்தில் எப்படி அபூபக்கர் முதல் நிலையோ, இந்த உலகத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதலிடம். உலக மாந்தர்களில் முதலிடம் யாருக்கு? இப்ராஹிம் நபிக்கு தான். ஏன்னா இமாமுன் நாஸ் அவர், இன்னி ஜாயிலுக்கல் இன்னாஸ் இமாமா, இப்ராஹிமே உன்னை மனித குலத்துக்கு இமாமாக்கி விட்டேன். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மனித குலத்துக்கெல்லாம் யார் இமாமு? இப்ராஹிம் நபி. தொழுகையில் கூட நம்ம என்ன செய்கிறோம்? அவர் வச்சு தான் துவா செய்கிறோம். யாரெல்லாம் இப்ராஹிமுக்கு அருள் செஞ்ச மாதிரி முகமது நபிக்கு அருள் புரிவாயான்னு கேட்குறோம். யார் கூட அருள்? இப்ராஹிமுக்கு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம். இப்ராஹிம் நபிக்கு அருள் புரிந்தது போல எங்கள் முகமது நபிக்கு அருள் புரிவாயான்னு கேட்க சொல்கிறாங்களே, அந்த அளவுக்கு அவருக்கு அருள். இத்தகதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிம் அல்லாஹ் ஹலீல் ஆக்கிட்டான், ஃப்ரெண்ட் ஆகி, நண்பர்.
மனித குலத்தில் மனுஷனுக்கு மனுஷன் நண்பராக இருக்கலாம், அவங்கவுங்க இனத்தில் அவங்க நண்பராக இருப்பாங்க. அல்லாவுக்கு நண்பருக்கு இனம் இருக்குதா? அல்லான்னு பல ஜாதி நிறைய பேர் இருக்காங்க. இல்லை, அல்லாவுக்கு நண்பர் யாருன்னா இப்ராஹிம் தான். இந்த மனித குலத்திலிருந்து ஒருத்தர் ஹலீல் ஆக்கிட்டான்லாம். அந்த இப்ராஹிம் நபி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரப்பி அரிணி கைஃப துகையில் மௌத்தா, யாருலா இந்த செத்து போனாக்களை உயிராக்குறேன்னு சொல்றிய, அது எப்படின்னு கொஞ்சம் காட்டுங்கிறாங்க. செத்து போனாலும் அல்ல உயிராக்குவான்ல, அது எப்படின்னு காட்டுங்கிறாங்க. அல்லாஹ் கேட்குறான், அவ்வளவும் தூய்மை அப்போ நான் ஈமான் இல்லையா உனக்குன்னு கேட்குறான். செத்து போனவனு நான் உயிராக்குறேன் நம்பலையான்னு கேட்குறான் அவர்கிட்ட. எதுக்கா நமக்கு நம்பிக்கை அல்லாவுக்கு தெரியுது, எதுக்குன்னா அந்த விடையை பற்றி நமக்கு சொல்வதற்காக எல்லாம் கேட்குறான். அவர் என்ன செய்ய பல அதெல்லாம் கிடையாது, நல்லா நம்புகிறேன். உலாக்கின் எத்துமைன்னா கல்வி, ஒரு கல்வியில் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது வேற. உதாரணமாக ஒரு தாயார் இருக்கிறாங்க, அவங்க பிரியாணி சமைப்பான்னு உங்களுக்கு நல்லா தெரியும், என்ன நல்லா செஞ்சு காட்டுங்கன்னு கேட்குறோம். நம்பாமல் கேட்குறோம், செய்வாங்க. எப்படி செய்யணும் செய்முறையை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி மனசு அமைதி பெறுவதற்காக கேட்குறது இருக்குல்ல, இல்லை எத்துமைன்னா கல்வி, என் கல்வி ஒரு அமைதி பெறுவதற்காக நான் கேட்குறேன். உடனே அல்ல என்ன செஞ்சான், பறவையை பிடி 4 மலையில் கொண்டு போய் அதை வந்து கூப்பிடு, உன்னை ஓடி வரும். ஓடி வந்துச்சு. இப்படி தான் உயிராக்குறாங்க. அதெல்லாம் டாப்பிக்கு. இப்போ இப்ராஹிம் நபி வந்து கேட்டாங்கல்ல, அதெல்லாம் இப்படி விளக்கம் கேட்குறது, அப்படியெல்லாம் ஒருத்தர் கேட்பது வந்து ஈமானுடைய குறைவை காட்டாது. ஈமானுடைய குறைவு எதை காட்டும் என்று கேட்டால், சில விஷயங்கள் நம்புவது, சில நேரங்களில் நம்புவது, சில நேரங்களில் குறைத்து விடுவது, இந்த மாதிரியான அடிப்படையில் இல்லாமல் அந்த நம்பிக்கையை அதிகரிக்கக்கூடியவர்களாக நம்ம என்ன செய்யணும், மாறணும். இது சம்பந்தமாக இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது, அதை பார்த்துவிட்டு அந்த கொள்கை என்னென்னதெல்லாம் நம்பணும், எப்படி நம்புங்கிற விஷயத்துக்கு